கொள்கை கூட்டணி என கூப்பாடு போட்ட ஸ்டாலினுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றன கூட்டணி கட்சிகள். அதிலும் காங்கிரஸ் கட்சி கூட்டணியை விட்டு வெளியேறப் போவதை வெளிப்படையாகவே சொல்லத் தொடங்கியிருக்கிறது. இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்த காங்கிரஸ் கட்சி பெயருக்கு ஒரு முறை ஸ்டாலினை சந்தித்துவிட்டு 70 சீட் கேட்டிருக்கிறோம் என செய்தியை பரப்பியது. காங்கிரசின் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் இதனை ஊடகங்களுக்கு தெரிவித்தார். அவரை தொடர்ந்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆட்சியில் பங்கு பெறுவது அவசியம் என பேட்டி கொடுத்து அறிவாலயத்திற்கு அதிர்ச்சி கொடுத்தார். எப்போதும் திமுகவிற்கு காவடி தூக்கும் செல்வ பெருந்தகையோ சோடங்கர் சொன்னது சரிதான், அதுதான் தமிழ்நாடு காங்கிரசின் நிலைப்பாடு என தெளிவாக சொன்னார். எங்களுடைய கட்சி வளரணும், அதே போல வரப்படுத்தணும், எங்களுடைய வாக்குறுதிகளை மக்களுக்கு நிறைவேற்றணும் அப்படின்னு இருந்தால் அதுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கும் அவசியமாகிறது அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருக்கிறது. இது நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து இதுவரைக்கும் யாருமே ஆட்சி அதிகாரத்துக்கு பங்குன்னு அதிகாரப்பூர்வமாக இப்படி கேட்கல. ஆனால் அவருக்கு மேலிட பார்வையாளர் இந்த வார்த்தையை வலியுறுத்தி இந்த கமிட்டியோட சேர்மன் அவர் தானங்க, பேச்சுவார்த்தையுடைய கமிட்டியோட சேர்மன் அவர் தான், அதனால அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் கருத்து தான் தமிழ்நாடு காங்கிரஸ், அதில் என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு? அவர் சொல்ற கருத்து தான். 70 சீட் ஆட்சியில் பங்கு என காங்கிரஸ் முன்வைக்கும் கோரிக்கைகளை திமுக ஏற்குமா? ஏற்கும்படியான கோரிக்கையா இது? இருந்தும் ஏன் இவ்வளவு வெளிப்படையாக பொதுவெளியில் கோரிக்கை வைக்கிறது காங்கிரஸ்? வேறென்ன, கூட்டணியை உடைக்கத்தான். இதுவரை அரசல் புரசலாக இருந்து வந்த இந்த செய்தியை விசிக எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் உறுதிப்படுத்தி இருக்கிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க காங்கிரஸ் கட்சியினர் முயற்சி செய்வதாக வெளிப்படையாக ட்வீட் செய்துள்ளார். இரு தினங்களுக்கு முன்னர் தமிழகத்தை ஸ்டாலின் அரசு வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்றியிருக்கிறது என கனிமொழி சிரிக்காமல் காமெடி செய்தார். அதற்கு பதிலடி கொடுத்த காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி உத்தரப்பிரதேசத்தை விட மிக மோசமான கடன் குழிக்குள் தமிழகம் விழுந்துள்ளது என விளாசினார். தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை எடுபுடி போல நடத்தி வந்த இந்த திமுக டெல்லியில் இருந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் இப்படி வெளுத்து வாங்குவார்கள் என நினைத்து கூட பார்க்கவில்லை. திடீரென காங்கிரஸ் கட்சி இப்படி திமுகவை வெளுத்து வாங்கும் ஒரு சூழலில் RS பாரதி உள்ளிட்ட திமுகவினர் ராகுலிடம் பேசிக்கொள்வோம் என வீராப்பு பேசி வருகின்றனர். ஆனால் காங்கிரஸ் கட்சி வட்டாரத்திலோ தென்னிந்திய அரசியலுக்குள் ராகுல் வரமாட்டார், குறிப்பாக தமிழகத்தில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க போவது பிரியங்கா காந்தி தான் என பேசி வருகின்றனர். ஆக மொத்தம் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து கம்பி நீட்டவே தயாராகி வருகிறது என்று தெளிவாக தெரிகிறது. இதற்கிடையே மதிமுகவும் தன் பங்கிற்கு ஸ்டாலினை சீண்டி பார்க்கிறது. இப்படி ஆளாளுக்கு அடித்தாலும் வலிக்கலையே என்பது போல இருக்கிறார் ஸ்டாலின். காரணம், இந்த கூட்டணி கட்சிகளின் தயவு இருந்தால்தான் 2026 தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தையாவது திமுகவால் பெற முடியும். ஆனால் ஸ்டாலினின் அந்த கனவு பகல் கனவாகிவிடும் போல. இண்டி கூட்டணி உறுதியாக இருக்கிறது என பேசுபவர்கள் அதில் திமுக இருக்கிறதா இல்லையா என்பதை சொல்ல மறுக்கிறார்கள். தனது தலைமையில் ஒரு கூட்டணியை கட்டமைக்க முடியாமல் திணறும் ஸ்டாலின் இனி எல்லோரையும் சமாதானம் செய்து கூட்டணி அமைத்தாலும் அது பொருந்தா கூட்டணியாகி மக்கள் மன்றத்தில் தோல்வியையே சந்திக்கும்.